ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சர்குணாஸ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் கொஞ்சம் வித்தியாசமான சுவையில் கார சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. இது சுட சுட இட்லி தோசையோட ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்குங்க. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க கார சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு 15 சின்ன வெங்காயத்தை தோலெல்லாம் உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா மீடியம் சைஸு பெரிய வெங்காயத்தை 2 கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 10 வரமிளகாய் சேர்த்துக்கிறேங்க. இந்த சட்னி பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் 10 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் குறைவாக வேணும்னா ஒரு 6-7 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 3 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நாட்டு தக்காளி நல்ல பழுத்த தக்காளியை பார்த்துட்டு இந்த தொட்டெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு வானல் வச்சுக்கோங்க. அதில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சிட்டு இருக்கும்போதே ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 10 வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கும்போதே ஒரு 1/2 டீஸ்பூன் உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு கொத்து கருவேப்பிலையை உருவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி விழுதை சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் அப்படியே மொத்தமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரை அலசிட்டு அந்த தண்ணியையும் இது கூடவே ஊற்றிக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கோங்க. இப்போ இது ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. பாருங்கள், ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இது கூட நான் இந்த டம்ளரில் ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேங்க. இதோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிருப்பேங்க. இந்த சட்னி பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த சட்னி கூட நம்ம இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோம். அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி சட்னி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இது ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதித்த பிறகு சட்னி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துகிட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணியில் கரைச்சிட்டு இந்த சட்னி கூட நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி அரிசி மாவு சேர்த்து செய்யும்போது சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதே மாதிரி இந்த ஹோட்டல் கடையில் இந்த தள்ளுவண்டி கடையிலலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் செய்வாங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 4-5 நிமிஷம் நல்லா கொதித்த பிறகு பார்த்திங்கன்னா சட்னி வந்து கொஞ்சம் திக்காயிட்டு வந்துருச்சு பாருங்கள். இது ஆற பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காயிடும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த டைமில் ஒரு சின்ன கட்டி வெல்லத்தை சேர்த்துக்கலாங்க. இது சேர்க்கறதுனால உப்பு புளிப்பு காரெல்லாம் நல்லா பேலன்ஸ் பண்ணி எடுத்து கொடுக்கும். இந்த வெல்லம் சேர்க்குறது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் தான். வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கடைசியாக பொடி பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் தக்காளி பூண்டெல்லாம் பச்சையாக அரைச்சி இந்த மாதிரி தாளித்து விட்டு கொதிக்க வச்சு சாப்பிடும்போது கார சட்னி கொஞ்சம் வித்தியாசமான சுவையில் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஒரு முறை செஞ்சிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. இந்த ஹோட்டல் கடையில் தள்ளுவண்டி கடையிலலாம் இந்த மாதிரி தான் செய்வாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா சுட சுட இட்லி தோசையோடு சாப்பிடும்போது அருமையாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சர்குணா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்தி விடுங்க. நன்றி, வணக்கம்.